அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது இன்றைய வரவு. இப்போ தான் வந்துச்சு. உடச்சி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ரேட்டெல்லாம் இன்னும் பில்லு வரல. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் விலை சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா அதில் புக் பண்ணிக்கோங்க. 100 நாணயம் இருக்குது. எல்லாமே யூஎன்சி வேணும். 5 பைசா நாணயம், 100 நாணயம் எல்லாமே யூஎன்சி காயினு. எந்த வருஷம்னு சொல்லிடவா? 1992, 1992 ஹைதராபாத்து மின்ட்டு. 1992 ஹைதராபாத்து மின்ட்டு. எல்லாமே சூப்பர் கண்டிஷனாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. வந்து 5 நிமிஷம் இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பதிவு தான் போடுவேன். இப்போ இதை போட்டு வச்சுருவோம். ப்ரிப்பேர் மெயினாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். நல்ல ஃபுல் குட் கண்டிஷன் காயின். 5 10 உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 நாணயம் மட்டும் இப்போ ரெடி பண்ணேன். அது சொல்லிட்டோம்னா ஆல்பத்தில் வச்சுருவேன். அமெரிக்கா நாட்டிலையும் பாம்பே ஹூக்குன்னு ஒரு இடத்துக்கு பேர். அப்படி ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. பாம்பேங்கிறது இந்தியா. அமெரிக்கா நாட்டில் பாம்பே ஹூக்குன்னு ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இதில் எழுதியிருக்கு பாம்பே ஹூக். அதை காமிக்கிட்டோமா? எழுதியிருக்கிற பாம்பே ஹூக் அப்படின்னு எழுதியிருக்கா. 2 நாரை பறவைகள் அதில் இருக்குது. 29th காயின் லிஸ்ட், 29வது நாணயமாக இதை வெளியிட்டிருக்காங்க. 50 நாணயத்தில் 29. இப்போ என்ன அது 29வது நாணயம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. மொத்தம் 50 ஸ்டேட்டில் வெளியிட்டதில் இது 29வது ஸ்டேட் காயின்ஸு. கமாமரேட்டிவ் காயின்ஸு 100 ரூபா தான். USA நியூயார்க் 1788 கேட்வே ஆஃப் ஃப்ரீடம் கமாமரேட்டிவ் காயின் $1/4 2001 உள்ளது. இப்போ காமிச்சது எத்தனை? 2015 உள்ளது. அது ரேர் காயின் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கீழே இது 2001 உள்ளது. 100 ரூபா தான். 2 நாணயம் மட்டும்தான் ரெடி பண்ணேன். இது எதுவுமே இப்போ ரேட்டு கேட்கக்கூடாது. எது நாணயம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. நான் ரேட்டு சொல்கிறேன். பார்ப்போம். எலிசபெத் II எந்த நாடுன்னு பார்ப்போம். 2 பவுண்ட்ஸ் இங்கிலாந்து காயின் 2013. இது வந்து 2 பவுண்டு இங்கிலாந்து காயின். 1 இது $1 ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். எலிசபெத் II ஆஸ்திரேலியா 2022 உள்ளது. $1 ஆஸ்திரேலியா. சர்ச் பண்ணி தான் பார்க்கணும் போல இருக்குது. கிரீஸ் நாட்டு நாணயம் மாதிரி தெரியுது. அதில் தான் இந்த மன்னர் படம் போட்டிருக்கும். கிரீஸ் நாட்டு நாணயத்தில் 1982 உள்ளது. காமிக்கிறது யூஎன்சி காயின் 1. பேங்க் ஆஃப் உகாண்டா. உகாண்டா நாட்டை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இடியமீன் ஆட்சி செய்த ஒரு நாடு உகாண்டா. பேங்க் ஆஃப் உகாண்டா. முசோலினி ஆட்சி செய்தார் அப்படின்னா அது இத்தாலி. கோசிமின் ஒரு புரட்சிகரமான வீரன் பிறந்ததுன்னா அது வியட்நாம். லீ குவான் யூ அப்படின்னா சிங்கப்பூர். சதாம் ஹுசேன்னா ஈராக்கு. அயத்துல்லா ஹொமேன்னா ஈரான். ஸ்டாலின் லெனின் அப்படின்னா ரஷ்யா. ரூஸ்வெல்ட் அப்படின்னா அமெரிக்கா. வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னா இங்கிலாந்து. இதுமாதிரி உலகத்தில் உள்ளவங்களை பூரா படிக்கணும் நிறைய நீங்கள். சேக்வாரா அப்படின்னா அர்ஜென்டினா. ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னா கியூபா. இன்னும் எந்தெந்த நாளாலும் கேளுங்க, நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றுனா கேட்டால் சொல்லுவேன். அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவும்பான்.
ஒரு மணற்கேணியை தோண்ட தோண்ட தான் நீர் வந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி நாணயங்கள் சம்மந்தப்பட்ட மட்டுமல்ல, உலக அறிவு சம்மந்தப்பட்ட மட்டுமல்ல, புரட்சியாளர்கள், கிளர்ச்சியாளர்கள், அகிம்சாவாதிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், ஆன்மீகவாதிகள், எழுத்தாளர்கள், விளையாட்டு வீரர்கள், படைப்பாளிகள், பேச்சாளர்கள், இப்படி உலகத்தில் எந்த நாட்டில் உள்ளவங்க யாரை பற்றி கேட்டாலும் நான் சொல்லுவேன். அகங்காரத்தில் பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. இதுவரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்லுவேன். எவனே எப்போ பார்த்தாலும் புத்தக புழுவாக படிச்சுக்கிட்டே இருக்கின்ற காரணத்தினால உங்கள் மனசில் உலகத்தில் உள்ள யாரை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள். 15 கொஸ்டினில் யார் மனசில் யார், உங்கள் மனசில் யார், அவருக்கு என்ன பேர், நீங்கள் யாரை நினச்சாலும் நான் சொல்லுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய நண்பர்களிடம் அடிக்கடி நான் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அது. கூட போகிறவங்களும் சும்மா விட மாட்டேன். யாரையாவது உலகத்தில் நினச்சிக்கோ அப்படிமே. அப்படி 15 கொஸ்டின் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வருவேன். ஒரு 5-6 கொஸ்டினில் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த எதிரிக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல கணிக்கணும், ரெண்டாவது மற்றதை கணிக்கணும். உகாண்டா நாட்டு நாணயம், அதுக்கு அடுத்தது ஜிம்பாப்வேவா, இது யாருக்கு நம்மகிட்ட இருந்துச்சு. சிம்பாப்வே $2. அதில் எத்தனை காயின் போட்டிருக்காரு. சிம்பாப்வே $2, சிம்பாப்வே $2 3 தானா, 3 தான். அடுத்து ஆஸ்திரேலியாவில் 2003 உள்ள ஒரு $20 20 சென்டா, வேர்ல்டு வார் 1939 to 1945, இது வேர்ல்டு வார் 2 கம்மிங் சூன். அந்த 2வது உலகப் போரில் கலந்து கொண்டுட்டு திரும்பி வரக்கூடியவங்கள நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு நாணயம். அதுக்கு அடுத்தது கொலம்பியா நாட்டு ஒரு நாணயம். கொலம்பியாவில் இந்த பக்கம் என்ன விட்ருக்கு, $1. பைமெட்டல். கெலபா சாவித் ₹1000. பேங்க் ஆஃப் இந்தோனேசியா, இந்தோனேசியாவில் உள்ள $1000 கரன்சி, $1000 காயின். இன்னொன்று 1990 ஹபோபா பென்சில்வேனியா நாணயம் நினைக்கிறேன். பெனிஸ்கான் வர்றது உள்ள செக்அப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். $1974 $100 ரிப்பப்ளிக்கா டி சிலி நாட்டில் உள்ள ஒரு நாணயம். அதுக்கு அடுத்தது இதுவும் அந்த பாலஸ்தீனியா நினைக்கேன், பார்த்து விடுவோம், செக்அப் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே போட்டு விடுங்கண்ணா. நான் அது எந்த நாட்டு நாணயம் என்ன ரேட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸ்லோட்டி ரிப்பப்ளிக் போல்தியா, போலந்து நாட்டு நாணயம். போலந்து, இதுதான் போல்ஸ்கா வருது. போலந்து நாட்டு நாணயம் $1. அப்போலே ஒன்று பார்த்தோமே. அவர் சொன்னால் நான் என்கிட்ட இல்லைன்னா 2 நாணயம் வாங்கிடுவேன். கொலம்பியோ யாரும் கேட்டால் ஒன்று கொடுத்து கொடுக்கணும், ஒன்று நமக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. 1979 ₹5 இந்தோனேசியா. அலுமினிய காசு. ரிப்பப்ளிக்கா ஃப்ரான்காய்ஸ், ஃப்ரான்ஸ் நாட்டு நாணயம் $1. இது ஒரு கமாமினிட்டி காயின்ஸ், அதனால் வாங்கினேன். இந்த நாணயம் மட்டும் நிறையா இருக்குது, இந்த கமாமினிட்டி இல்லை. இது நம்ம இந்தியாவில் உள்ள $5 காயின். இது வந்து ஓமன், இது வந்து ஓமன் நாட்டு நாணயம். எழுதியிருக்கா கீழே, எந்த எழுதிருக்கு வருங்க, ஓமன். நடுவில் ஒரு கத்தியும் 2 வாளும் கிராஸ் பண்ணி நடங்க ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து ஓமன்.
இந்த கமாமினிட்டிஸ்காண்டி வாங்கினேன். இந்த கமாமினிட்டி தனி கலெக்ட் இது வந்து இலங்கையில் இருக்குது, நேபாளத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, நிறைய நாடுகளில் இருக்குது. கமாமினிட்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கமாமரேட்டிவ்ஸ். நம்ம நாட்டு நாணயத்தில் இதுலேயும் கமாமரேட்டிவ்லாம் எழுத மாட்டாங்க. நம்மளாம் நினச்சி கொண்டு 100 பெசோஸ். ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியா. கொலம்பியான்னு அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டும் இருக்குது. விபினிட் சென்டோவாஸ். எந்த நாட்டு? ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியா. கொலம்பியா காயின் கொஞ்சம் டிமாண்டு, அதனால் அவர் போட்டது 3 வாங்கிட்டேன். இது ஒரு ஓட்டக்காலனா 50 சென்டிமஸ். எந்த நாடு? எஸ்பனா, ஸ்பெயின். இது ஸ்பெயின் நாட்டு நாணயம். இது ஸ்பெயின் 1999. இது முர்ஷியா. இது ஜப்பான் மாதிரி தெரியுது. த பேங்க் ஆஃப் கொரியா 1967 உள்ளது. கொரியா நாட்டு ஓல்டு காயின். இது எந்த நாடு? 1/2 பீஸ் 1917. இந்தியா. 5ஆம் ஜார்ஜ். இது 6ஆம் ஜார்ஜ் 1940. இது பென்ஸ் 1942. 3 பென்ஸ் 1942. இதில் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது வேறு படம் போட்டிருக்கும். (1973) 50. ஜப்பானு கொரியா எழுதியிருக்கு. சைனாவை என்னென்னு பார்த்துக்கிடுவோம். இந்த வார இது ஒரு பறவை, சண்டை மாறுத பறவை மாதிரி இருக்குது. ஒரு கழுவு படம் போட்டிருக்கு. சொல்கிறேன் என்ன நாணயம்னு. இது கொலம்பியா நாட்டு காயின். ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியா. இது ஒரு நினைவு நாணயம். 20 பெசோஸ். இது இப்போ பார்த்தோம்ல, அதோட சேர்ந்தது. அதில் 2 நாணயம் இருக்குது. இன்னொன்று இதை எங்கே அமைச்சிட்றேன். 1 சென்ட் 1943 சிலோன். இந்த பக்கம் சிலோன் எழுதியிருக்கும். 1 சதம். இந்த பக்கம் இந்தியான்னு எழுதியிருக்கும். சார்ஜ் 6 தி கிங் ஆஃப் எம்பரர் ஆஃப் இந்தியா. இது ஒரு நாணயம். அதுக்கடுத்தது இன்னொன்று இருக்குது. இது ஏற்கனவே ஸ்பெயின் தான். இது ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கோம். 1 பெஸ்தா 1944. எஸ்பனா, ஸ்பெயின் காயின். இது எல்லாம் வந்ததுக்கு இன்றைக்கி. இதில் உங்களுக்கு எதாவது தேவை நீங்கள் சொல்லுங்கள். நானும் இதை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ ஃபோல்டர் போட்டு மீண்டும் உங்களுக்கு வேலையெல்லாம் போட்டு பதிவுக்கு வைக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.